ஓகே கைஸ், அன்னைக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜான் நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு ரொம்ப ஹார்னியாக இருக்குது, எனக்கு இம்ப்ரூவ் பண்ணதுக்கு எந்த டாப்பிக்கும் இல்லை அப்படின்னு. ஸோ நான் ரீலாப்ஸ் பண்ணாமல் இருக்க காரணம் கூட இந்த வீடியோவாக இருக்கலாம். எப்படி நான் விலாவரியாக சொல்கிறேன். ஸோ நான் என்னோடய வேலையை நான் பண்ணுறேன். இப்போ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது என்னோடய பர்பஸ். அதை நான் பண்ணாட்டி எனக்குமே தேவையில்லாத தாட்ஸ் வரும், ஹார்னியாகவும் ரீலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எது கோல் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு கர்மா தீர்ற மாதிரி ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அது எந்த விஷயமா இருந்தாலும் என் வீடியோஸை பார்க்குறதா இருந்தாலும் ஒன்று தான், இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை கற்றுக்கிறதா இருந்தாலும் ஒன்று தான், இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது பண்ணி நீங்கள் அந்த நிலைமையிலேருந்து வெளியே வாரீங்களோ அதான் உங்கள் கர்மாவை தீர்க்கிற வழி. ஸோ நான் இப்போ தான் 6 மணி, நான் இப்போ தான் எழும்பியிருக்கேன், அதனால தான் கண்ணு இப்படி இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நான் இது எதுக்கு ரெக்கார்ட் பண்ணேன்னா, அன்றைக்கி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் எளியராக சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ, உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும், ஓகே இதை பண்ணலாம், இதை பண்ணி நம்ம லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். நான் எதுக்கு அது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பண்ணாமல் விட்டுருவாங்க. நானே நிறைய நேரம் பண்ணாமல் இருப்பேன். அது 2 வகையாக இருக்கலாம். ஒன்று, நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணாமல் இருப்போம். இன்னொன்று, நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்காம இருப்போம். அப்படின்னா உண்மை என்ன நமக்கு தெரியும், இது இந்த இடத்துல நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, வேலைக்கு உதவலை. அப்போ நம்ம வேறு விஷயங்களை மாற்றி பண்ணணும். ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், பாடி பில்டிங் பண்ணுறோம், நமக்கு எல்லா இடமும் சூப்பராக இருக்குது, ஆனால் நமக்கு இந்த இடம் மட்டும் டெவலப் ஆகலை. அப்போ நம்ம செஸ்ட் அதிகமாக பண்ணணுமா, இல்லை ஷோல்டர் அதிகமாக பண்ணணுமா? கண்டிப்பாக ஷோல்டர் தான் பண்ணணும். அதை விட்டு நம்ம செஸ்ட்டே அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி? அதே மாதிரி இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய உண்மைகள் ஏதாவது இருக்கும், அதை நம்ம பார்க்காம நம்ம வேறு விஷயங்களை நம்ம லைஃப்பில் டெவலப் பண்ணுவோம். ஸோ உண்மையை பாருங்கள். எதை நீங்கள் பார்க்க விரும்பலையோ அதுதான் உங்களுக்கு வளர்ச்சி. உண்மையை ஃபேஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணி நீங்கள் வளருங்க. அது எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு எதாவது விஷயங்கள் நான் பார்க்கணும், மாற்றணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் அதை மாற்றாமல் என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டே நான் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் எனக்கு நிம்மதியாக இருக்காது. உங்களை புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்க வேண்டிய விஷயத்த பார்த்து, மாற்ற வேண்டிய விஷயத்த மாற்றி, பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ரீசன் என்னென்னா, நம்மளோட வேலையை நம்ம பண்ணாட்டி நமக்கு ரிலாக்ஸ் பண்ண தோணும். ஏன்னா பர்பஸ் இல்லாத ஒரு மைண்ட் பானோகிராஃபியை தான் தேடிப்போம். ஓகே கைஸ், நான் கூடிய சீக்கிரம் ஒரு கம்யூனிட்டி உருவாக்க போகிறேன். ஸ்டே டியூன்ட்.